இன்னைக்கு நம்ம மாங்காய் தோப்புக்கு வந்திருக்கோம். வீக்கெண்டு லாக்டவுன் 2 டேஸ்ன்றதுனால நாங்கள் தோப்புக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு மாங்காய் கை கெட்டின தூரத்துலேயே இருக்குது. என் ஹைட்டுக்கே இருக்குது பாருங்கள் மாங்காய். இன்றைக்கி வந்து மாங்காய் சாப்பாடு தான் செய்ய போகிறோம். நம்ம இங்கே வந்து பெங்களூரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்துட்டு சித்ரானம்னு சொல்லுவாங்க. சித்ரானன்றது வந்து இந்த மாங்காய் சாப்பாடு, புளி சாப்பாடு, எலுமிச்சை சாப்பாடு அதெல்லாம் தான் வந்து சித்ரானம்னு சொல்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம மாங்காய் பறிச்சுட்டு இன்றைக்கி மாங்காய் சாப்பாடு செய்ய போகிறோம். ஒரு 2 மாங்காய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் வருது. ஸோ 2 மாங்காய் எடுத்துட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வந்து பால் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துருக்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு திருவிட்டு நம்ம மாங்காய் சாப்பாடு செய்யலாம். இப்போ நம்ம மாங்காய் சாப்பாடு செய்ய போகிறோம். தோப்புலேருந்து பறிச்சுட்டு வந்த மாங்காய் வந்து நல்லா திருவிட்டு வச்சுருக்கேன். இப்போ பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நான் ஒரு 1/2 kg சாப்பாடுக்கு செய்யறதுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு நான் அப்படியே டேரெக்டாக தான் காட்ட போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் சேர்க்க முடியும். பொரியறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது வாயில் வந்து அந்த கடுகு வந்து தெரியும். பொரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகாது. கடலைப்பருப்பும் சேர்த்துக்கணும். பட் இங்கே கடலைப்பருப்பு இல்லை, நான் வெளியில் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சமாக வந்து வேர்க்கலையை சேர்த்துட்டு பொரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வேர்க்கடலையும் செவந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 kg சொல்கிறேன் உங்களுக்கு. வெங்காயம் கொஞ்சம் செவக்கிட்டோம். மாங்காய் சாப்பாடுக்கு வந்துட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. நம்ம சாப்பிடும் போது இந்த மாங்காய் இதெல்லாம் வந்து வெங்காயத்தோட வந்து கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கணும். ஸோ அதனால ஃபுல்லாக வந்து நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். இப்போ பாதி வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு வந்துட்டு ஒரு 7 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போது இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் பேக்கெட்லேருந்து அப்படியே கொட்டுறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ போட்ட பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் மாங்காய் வந்து தோப்புலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு திருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி திருவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் வதங்கணும். அந்த மாங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாதம் இதோட சேர்த்து கிளறிக்கலாம். மாங்காய் வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கணும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட நம்ம சாதத்தையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ சாதம் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் வந்து சாதத்தில் பிடிக்கணும். இது கூட வந்துட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா உடச்ச கடலை சட்னி செஞ்சுட்டு கூட சாப்பிட்லாம். நம்ம மாங்காய் சாதம்னு சொல்லுவோம். பெங்களூரில் வந்துட்டு இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சித்ரானம்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஹோட்டல்ல எல்லாம் கூட இந்த மாதிரி தான் கிடைக்கும் சித்ரானம்னு சொல்லிட்டு. இந்த புளி சாப்பாடு, எலுமிச்சை சாப்பாடு, மாங்காய் சாப்பாடு இதெல்லாம் வந்து பெங்களூரில் வந்து சித்ரானம்னு சொல்லுவாங்க. காலையில் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஒரு சட்னி அரைச்சிட்டு செய்வாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துருங்க. இப்போ நம்மளுடைய மாங்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு.
ரொம்பவே சிம்பிளாக இங்கேருந்து ஐட்டம் வச்சு செஞ்சுருக்கோம். நம்ம ஒரு சேஞ்சுக்காக வந்துட்டு நாங்கள் வீக்கெண்டு வெளியில் வந்திருக்கோம். இப்போ லாக்டவுன் வேறு, அதனால் வந்து இங்கே வந்து நல்லாயிருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோ, மாங்காய் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.